வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான். இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இது குறித்து இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக விவசாயிகளுக்காகவே இந்த பிஎம் கிசானுடைய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே 2008ஆம் ஆண்டிலிருந்து இதை தொடங்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎம் கிசானுடைய தவணை தொகை எல்லாருக்குமே சரிவர போகுதா, முறையாக எல்லாருக்குமே போகுதா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திலேருந்து நீக்கவும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா சரிவர இந்த திட்டத்தை பயன் இல்லாதவங்க யாரும் பயனடையக்கூடாது. பிஎம் கிசானுடைய 23வது தவணை அரசின் 2000 பெற விவசாயிகள் உடனே செய்ய வேண்டிய இகேஒய்சி பணிகளுக்கு என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இகேஒய்சி என்னென்ன விதத்தில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின்படி ஆண்டுக்கு 6000 ரூபாய் தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. எதிர்பார்க்கப்படும் 23வது தவணையானது வரும் ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம் என்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இணையத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. எனினும் தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பெற முடியும் என்பதால் விண்ணப்பிக்க முன்பு தகுதிகளை சரிபார்த்து விண்ணப்பிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை திறம்பட நடத்திட்டு வருது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய், ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயை வழக்கமாக அவங்க அக்கௌண்ட்டில் டெபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிறைய திறமை இல்லாத விவசாயிகள் யார் யாருக்கோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்றது இப்போ எல்லாத்தோடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த பிஎம் கிசான் பார்த்தீங்கன்னா திறமை இல்லாத அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுருக்கு, விவசாயிகளே இல்லாத அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் யார் யாருக்கெல்லாம் திறமையாக இருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் மட்டும் செலுத்தினாலே போதும். ஸோ 22வது தவணை தொகை மார்ச் 13 அன்று பிரதமர் மோடி அசாமின் குவஹாத்தியிலிருந்து விடுவித்துள்ளார். ஸோ 23வது தவணைக்காக இப்பொழுது எதிர்பார்த்துட்ருக்கோம், விவசாயிகள் காத்துட்ருக்காங்க. இந்த தவணையானது வரும் ஜூன் மாதத்தில் அல்லது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் துவங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகள் அனைவருமே இதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய நன்மை பயக்கக்கூடிய செய்தி அந்த பிஎம் கிசானுடைய வரவு இருக்கும். ஸோ பிஎம் கிசானுடைய தொகை வரவு விரைவில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக செலுத்தப்படும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎம் கிசானுடைய தவணை தொகை நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் மட்டும்தாங்க செலுத்த போகிறாங்க, டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக. ஸோ அனைவருக்குமே இந்த டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக மட்டும்தான் இந்த தவணை தொகை உங்களுடைய வங்கி வரவு கணக்கில் செலுத்தப்படும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. டிபிடி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் யாரோ அவங்க எல்லாமே இந்த இகேஒய்சி அப்படின்றத தயவு செய்து முடித்து வைத்திருக்கணும். இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பரான பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு இருக்காது. ஸோ இகேஒய்சி முடித்த நபர்களுக்கு மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வரும். ஸோ அதனால் இகேஒய்சி உங்களுடைய நில சரிபார்ப்பு இப்படி அனைத்துமே முடித்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுடைய பெண்டிங் இருக்குது, பட்டா செட்டா நில சரிபார்ப்பில் பெண்டிங் இருக்கு, ஆதார் மொபைல் எண் இணைக்குவதில் பெண்டிங் இருக்கு அப்படின்னா இந்த 23வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவே வராது. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.